வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். ஸோ எல்லாருமே மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ காஸ்ட் லிஸ்ட் ஆகும், எப்போ ஹியரிங் டேட் வரும், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதை பற்றி எந்த விதமான ஒரு பாசிட்டிவான தகவலும் வரல. ஸோ எப்போ அந்த பாசிட்டிவான தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு தவறான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டி சாரே வெளியே வந்தாலும் பேமெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு என் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 118 கோடி சம்திங் தான் இருக்குது, அதை எப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேமெண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வரணும். வெளியே வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து யாரும் தவறான முறையில் வந்து கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ அது வந்து மக்களிடையே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது. ஸோ பல பேரை குழப்புற வகையிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட் லிஸ்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சது வரையும் ஒரு நல்ல ஒரு தகவலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நானும் கிட்டத்தட்ட வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஈவினிங்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் தொடர்ந்து மைவி3 பற்றி என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் வருதோ ஸோ அதை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நானும் டெய்லி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்போ தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன், யாரும் வருத்தப்பட வேணாம். ஸோ அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு பாசிட்டிவாக இருங்க. ஸோ நெகட்டிவான கமெண்ட், நெகட்டிவான வீடியோவை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு குழப்புற வகையிலையும் ஒரு கஷ்டத்தை உண்டாக்குற வகையிலையும் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம மறுபடியும் நம்ம சேனல் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான், ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ கூடிய விரைவில் எம்டி சார் வெளியே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனாக அவங்களுக்குள்ளே கலந்து பேசிக்கிட்டு ஒரு நல்ல தகவலை நமக்கு எப்போதும் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஏதாவது நல்ல தகவல் வருதான்னு நானும் செக் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போட நல்ல தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வேறு நல்ல தகவலோட ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.